சொல்லு. ஆனா இப்ப இந்த மாட்டுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மணி கட்டிருக்கீங்க, அது எதுக்குன்னு என்ன காரணம்? இது வந்து காட்டுல நேரத்துல இந்த மாடு மணி ஆடுது சொல்லி அந்த மணி ஆர்வத்துல கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம் இந்த மாட்டு மணி இங்க ஆடுது. அதே மாதிரி இந்த மாட்டுல பூச்சி பொட்டு மலை பகுதியில மேயும் போது பூச்சி பொட்டு எங்க மாடு ரெண்டாவது நாலு 2 தங்குனாலும் இந்த மணி ஓசைக்கு கரெக்டா வந்துரும், அப்படியே மூந்துகிட்டே வரும். அப்படியே மூந்துட்டு மணியை சுத்த நைட்ல மணி ஆடும் போது ஓசை கேட்கும். அப்ப மாடு எங்க தங்கினாலும் மாட்டுட்டு அடையாளத்துக்கு வேண்டி பூச்சி போட்டு வந்தா ஒதுங்கி போயிடும். ஓகேண்ணா. இப்ப ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வந்து காளைகள் கேட்டிருப்பாங்க, இது வரைக்கும் வித்திருக்கீங்களா? கொடுத்துருக்கோம். எத்தனை வகையான எத்தனை மாடு என்ன கொடுத்துருப்போம்? எத்தனை கணக்கான மாடுகள்? தெரிஞ்ச ஒரு எப்படியும் ஒரு 15 எல்லாம் கொடுத்துருக்காங்க. 15 மாடு கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், அதனால பாஞ்சிருக்கானே. சுத்தமாலாம் அந்த மாதிரி இருந்திருக்கானே? நல்லா சுத்தமாலாம் இருக்குண்ணே. வாடிப்பட்டி மாயா எங்க மாடுதான். அப்புறம் வேற என்ன? இந்த கொட்டப்பட்டு பையனுகள்ட்ட பரதநாட்டியம் அதையும் எங்களுக்குதான். சரிங்கண்ணா. இன்னொன்னு பையனுகள்ட்ட 4 கால் எல்லாம் நெத்தி வலையில விருத்தலை அதையும் எங்க மாடுதான். ஓகேண்ணா. குதிரை வட்டத்துல இருக்க முடியும் மாடு நாங்க நிறைய நாங்களே இங்க கொண்டு வந்து எங்க வேடிக்கையில இருந்தாலும் நாங்களும் மாடு வைப்போம். உங்க மாடும் வரும்? நாங்களும் கொண்டு வந்து மாடு வைப்போம். எந்த பேர்ல நடப்பீங்க நீங்க? இந்த அரியலூர் மாவட்டத்துல எங்க மாமன் பேர்ல அறிவுன்னு பேரு. என்ன ஊர் அறிவுன்னு? வாண்டமனம் அறிவுன்னு. வெளில அவுத்தா போய் அவுத்துப்போம். இப்பயும் 2 லட்சம் கொடுக்க ஒரு காலம் வாங்கிருக்கோம். 2 லட்சம் ரூபாய்க்கு. ஆமா. எங்கள்கிட்ட மாடு நாங்க வாங்கலாம் மாட்டோம்னா எங்க மாடு தான் கொண்டு போய் வரைக்கும் பொறுப்பு வளர்ப்பு. எங்கள்கிட்ட மாடு பொறுப்பு வளர்ப்பு இருக்கு. பிறந்தது ஏகப்பட்டது பிறக்கும். அதுல எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நல்லா மாட்டுக்கு வகையானது, நல்ல முறையா கண்ணு கலப்பானா இருக்கும், காலையா இருக்கும்னு சொல்லி வளர்ப்போம். நேரில் வந்து மாடு கேட்டா குறைஞ்சபட்சம் என்ன ரேட்ல இருந்துன்னு கிடைக்கும்? கண்ணு கரெக்டா ஒரு 6 மாச கண்ணு 15 ரூபாயில இருந்து கொடுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய செலவு பயிர்களா பிடிச்சி பழைய காலம் மாதிரி இல்ல. அவத்த அடிச்சுட்டோம் ஒரு ஊர்ல மேய்ஞ்சது இப்ப உள்ள காலகட்டம் நிறைய செலவு. நேரில் வந்து உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். நான் வீடியோல கீழே கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகேண்ணா. இப்ப இது முன்னாடி எப்ப எந்த மாதத்து பிறகு கிடைக்கும்ண்ணா? இதெல்லாம் ஆடி போய் இதான் ஆவணியில தானே கண்ணு வைப்போம். இப்ப எல்லாம் கண்ணு கொடுத்துருவோம். ஆடி போய் ஆவணில கண்ணு கொடுத்துருவோம். அது எல்லா கடையிலுமே அதான் சொல்றாங்க, ஆடி மாசத்து மாதிரிதான் கேக்குறாங்க. அதுக்கு ரீசன் இதான், நல்லா மேய்ஞ்சனா தெளிவா இருக்கும், தெளிவா இருக்கும், மாடு நல்ல முறையா இருக்கும். ஒட்டி குடிச்சிட்டு போலாம், இதெல்லாம் செய்யலாம், ஒண்ணும் பண்ணாது. இப்ப மாடெல்லாம் வாங்கிட்டு போய் வளர்க்கறதுல ஏதாவது சிரமங்கள் இருக்குமாண்ணே? நிறைய இருக்குண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுவா.